அரசியலை நோக்கி தனுஷ் வந்து மெல்ல நகருகிறார் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து சட்டுன்னு தோன்றுகிற ஒரு விஷயம். அது உண்மையாகவும் இருக்கலாம், அல்லது அது நம்மளுடைய யூகமாக மட்டுமே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் அவருடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது அப்படி தான் தெரியும். ராயன் படத்துக்கு கொடுத்துட்டாங்க, அது ஒரு தகுதியற்ற படம். அப்போ அதே வருடம் வந்து தகுதியான படங்களை நம்ம எடுக்கிறோம். எடுத்து வாழைக்கு ஏன் கொடுக்கல, மகாராஜாக்கு ஏன் கொடுக்கல, விடுதலைக்கு ஏன் கொடுக்கல நம்ம கேள்வி கேட்குறோம். அதே நேரம் தனுஷ் சொல்கிறாரு பாருங்க, எனக்கு புதுப்பேட்டைக்கு கொடுக்கலன்ட்டு. என் பார்வையில் புதுப்பேட்டை வந்து ஒரு குப்பை படம். இவர் வந்து ஒரு ஆன்மீகவாதி, ரஜினியுடைய அரசியல் அட்மையர் பண்ண ஒரு தெரியும். ரஜினிகாந்த் யாருங்கிறது உலகத்துக்கே தெரியும். அடுத்து இவரே பார்த்தீங்கன்னா ஓம் நமச்சிவாயான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ இவர் அரசியலுக்கு வரும்போது ஒரு ஆன்மீக அரசியல்னு ஒரு விஷயத்தை இவர் கையில் எடுப்பார். அதுதான் பாஜகவுடைய அரசியல். பாஜகவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு வாகனம் தேவைப்படுது, யாராவது தேவைப்படும். ஆமாம், அது பாஜகன்னு போர்டு போட்ட வாகனத்தை வந்து தமிழ்நாட்டு எல்லையிலேயே மக்கள் வந்து மடக்கி அப்படியே திருப்பி விட்டுறாங்க. அதனால தான் அண்ணாமலைன்னு ஒரு பிரைவேட் வண்டியை இப்போ அடுத்து விட போகிறாங்க. அடுத்தபடியாக இன்னொரு மிக முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு சார். யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. ஒரு பக்கம் நீட்டு, ஒரு பக்கம் விஜய் சாரோட கடைசி படம் ஜனநாயகம்னு சொன்னோம். நடுவில் வந்து நம்மளோட அனு சார் வந்து ஒரு ஈவெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஈவெண்ட்டில் பல உண்மைகளை அவர் சொல்லியிருக்கு, பல அறிவிப்புகள்னே சொல்லலாம். அதில் அவரோட அரசியலுக்கு வர மாதிரியும் சில அறிவிப்புகள் சொல்லியிருக்காரு. அந்த ஈவெண்ட்டை பார்த்துருப்பீங்க, ஸ்பீச்சை பார்த்துருப்பீங்க, என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை, அதுதான் அரசியலை நோக்கி தனுஷ் வந்து மெல்ல நகருகிறார் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து சட்டுன்னு தோன்றுகிற ஒரு விஷயம். அது உண்மையாகவும் இருக்கலாம், அல்லது அது நம்மளுடைய யூகமாக மட்டுமே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் அவருடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. எல்லாத்துக்கும் மேலே ஆரம்பத்தில் விஜய் இந்த மக்கள் இயக்கம், அந்த கொடி, அது இதெல்லாம் வச்சு தான் அவருடைய ஈவெண்ட்லாம் நடக்கும். நேற்று 2 நாளைக்கு முன்னே நடந்த அந்த விஷயத்தை பார்க்கும்போது கிட்டத்தட்ட அப்படி தான் தெரியுது. பின்னால் அந்த கொடியெல்லாம் தெரியுது. கொடியெல்லாம் தெரியுது. ஏன்னா நான் திருப்பி சொல்கிறது தான், நடிகனுக்கு எதுக்கு கொடி என்ன? அப்போ நீங்கள் ஒரு கொடின்னு போறீங்க அப்படின்னால நீங்கள் வேற எதையும் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் அதை நோக்கி நகருகிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து அவருடைய அந்த ஆதங்க பேச்சு தான் நமக்கு நிறைய விமர்சனத்துக்குரியதாக மாறியது. இப்போ அசுரன் படத்துக்கு வந்து ஒரு விருது கிடைக்குதுன்னு வச்சுங்களேன், யாருமே தனுஷை வந்து விமர்சனம் பண்ணியிருக்க மாட்டாங்க, பண்ணலை, ரைட்டா? என்னன்னா அது ஒரு தகுதியான படம், அதுக்கு கொடுத்ததுங்கிறது சரி அப்படின்னு எல்லாருமே பாராட்டியது தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அதே தனுஷுக்கு ராயனுக்கும் கேப்டன் மில்லருக்கும் கொடுக்கும்போது அது விமர்சனத்துக்குரியதாக மாறுது. அப்போ என்ன அர்த்தம்? அந்த விருது தனுஷுக்கு கொடுத்ததுல பிரச்சனை இல்லை, இந்த படத்துக்கு கொடுத்தது தான் பிரச்சனை. அதை வந்து தனுஷ் புரிஞ்சுக்கணும். அவர் சொல்றாரு, எனக்கு அந்த படத்துக்கெல்லாம் கிடைக்கலையாப்பா, அப்ப யாராவது சப்போர்ட் பண்ணீங்களா, இப்ப மட்டும் வந்து என்ன அடிக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நல்லா கேளுங்க, இன்னைக்கு ராயன் படத்துக்கு கொடுத்துட்டாங்க, அது ஒரு தகுதியற்ற படம். அப்ப அதே வருடம் வந்து தகுதியான படங்களை நம்ம எடுக்கிறோம். எடுத்து வாழைக்கு ஏன் கொடுக்கல, மகாராஜாக்கு ஏன் கொடுக்கல, விடுதலைக்கு ஏன் கொடுக்கல நம்ம கேள்வி கேட்கிறோம். அதே நேரம் தனுஷ் சொல்றாரு பாருங்க, எனக்கு புதுப்பேட்டைக்கு கொடுக்கலன்ட்டு. என் பார்வையில புதுப்பேட்டை வந்து ஒரு குப்பை படம். அந்த படத்துக்கு விருது கொடுத்திருந்தா நான் வந்து பயங்கரமான அதை விமர்சனம் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி வட சென்னைக்கு ஏன் கொடுக்கலங்கிறாரு. வட சென்னையில் ஆபாச வசனங்கள் நிறைந்த ஒரு கேங்ஸ்டர்ஸ், ரவுடி பயல்களை ஹீரோவா சித்தரித்த ஒரு படம், புரியுதா இல்லையா? அந்த படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்சார்லேயே அனுமதிக்க கூடாதுன்னு நான் சொல்லுவேன். இவர் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு தேசிய விருது கொடுக்கணும்னு எதிர்பார்த்திருக்காரு. அப்போ உங்க எதிர்பார்ப்பு அப்படி இருக்கு, நாங்க அந்த படத்தை வேற மாதிரி பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு கொடுக்கலைங்கிறதுனால இப்போ மக்கள்லாம் வந்து ஏன் வட சென்னைக்கு கொடுக்கல, ஏன் புதுப்பேட்டைக்கு கொடுக்கலன்னு கேட்பாங்களா? என்ன கேட்க மாட்டாங்க. ஒரு நல்ல படம், சமூகத்துக்கு பயன்படுகிற ஒரு படத்துக்கு கொடுக்கலன்னா தான் மக்கள் கேட்பாங்க. இன்னைக்கு கேட்குறாங்கல்ல, வாழைக்கு ஏன் கொடுக்கல? ஏன்னா வாழை வந்து ஒரு வாழ்வியலை சொன்ன ஒரு படம். என்ன, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய வாழ்க்கை அதுக்குள்ளார இருக்கு. என்ன வடசென்னை டூல என்ன, வடசென்னையில் என்ன இருக்கு? ரவுடி பயல்களை பத்தி நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க, ரவுடி பயல்களை ஹீரோவா நீங்க சித்தரிச்சிருக்கீங்க. அந்த படத்தை பார்க்குறவனுக்கு நாமளும் அருவாள் எடுத்து 4 பேரை போடணும்னு தோணுகிற, என்ன தோன்ற வைக்கிற ஒரு படம் அது. அதுல நீங்க சிறப்பா நடிச்சிங்கிறதுனால எப்படிங்க விருது கொடுக்க முடியும்? அதுக்கடுத்து புதுப்பேட்டை படம் என்ன படம்? என்ன, நீங்க வந்து அது கமர்ஷியலா ஓகே, அதுக்கு நீங்க விருது கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தது இருக்குல்ல, அதுவே வந்து சரியில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சார், அடுத்தபடியா
முக்கிய கேள்வி அவரோட அரசியல் வருகை தான். பார்த்தாலே தெரியுது அரசியலுக்கு வர போறாரு அப்படின்னா ஒரு கொடி எல்லாமே. ஸோ இப்போ 2031 டார்கெட் பண்ணி தான் வராங்கன்னு தெரியுது. சார் இப்போ ஆல்ரெடி திமுக அதிமுகவை பீட் பண்ணி தான் விஜய் அவர்கள் வந்திருக்காரு, தாவேகா அரசு வந்திருக்கு. 2031 இன்னொரு இடம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வெற்றி இடம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆல்ரெடி இருந்த வெற்றி இடத்தை தான் விஜய் அவர்கள் பிடிச்சிட்டாரு. இன்னொரு 10-15 வருஷம் இருப்பாருன்ற மாதிரி தான் தோணுது. அடுத்து 2031 வெற்றிடம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது வெற்றிடம் இருக்கா இல்லையா என்பதை தாண்டி வெற்றிடம் என்பது ஏற்பட்டால் அது சினிமாக்காரங்க நிரப்புவாங்கன்னு நம்ம நினைக்கிறதும் எதிர்பார்க்கறதுமே தவறு. அதுக்கடுத்து விஜய் வந்து இப்பதான் முதலமைச்சராக உட்கார்ந்துருக்காரு. ஒரு 2 மாசம் தான் ஆயிருக்கு. இவருடைய ஆட்சி எப்படி இருக்குங்கிறத வச்சுதான் அந்த 2031 அந்த தேர்தல் களத்தையே நம்ம கணிக்க முடியும். பட் அதே நேரம் வெற்றிடம் இருக்கு இல்ல, ஒரு சினிமா நடிகர் தேவை இருக்கோ இல்லையோ, தனுஷை பாஜக அந்த இடத்தை நோக்கி நகர்த்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம்னா இவர் வந்து ஒரு ஆன்மீகவாதி, ரஜினியுடைய அரசியல் அட்மையர் பண்ண ஒருத்தர் இவர். ரஜினிகாந்த் யாருங்கிறது உலகத்துக்கே தெரியும். அடுத்து இவரே பாத்தீங்கன்னா ஓம் நமச்சிவாயான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப இவர் அரசியலுக்கு வரும்போது ஒரு ஆன்மீக அரசியல் ஒரு விஷயத்தை இவர் கையில் எடுப்பாரு. அதுதான் பாஜகவுடைய அரசியல், அவர்களுடைய ஆன்மீக அரசியல்ங்கிறது அதுதான். அப்ப அப்படி ஒரு விஷயத்துக்கு தோதான ஆள் தனுஷ் அப்படின்னு நினைச்சு பாஜக இவரை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை நோக்கி தான் இவர் மெல்ல நகர்றாருன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து விஜய் மீது இவருக்கு வந்து ஒரு பெரிய நட்போ ஒரு பாண்டிங்கோ இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதனால பாத்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக அவர் அடிச்சு பேச இறக்கி விடுவதற்கு இவர் சரியான ஆளாக இருப்பார்னு கூட பாஜக அவரை கட்டம் கட்டி இருக்கலாம். ஓகே சார், மிக அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க. இந்த அனுஷ் அவர்களோட அந்த அரசியல் ஆசைக்கு பின்னாடி யார் இருக்கான்றதான் கேட்க வந்தேன். நீங்க பாஜக தான் சொல்லிட்டீங்க. இவருக்கு பின்னாடி யார் சார் இருப்பா? பாஜக தான் இருப்பாங்களா? அதான் பாஜக இருக்கும்னு நம்ம சந்தேகப்படுறோம். அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் வந்து ரஜினிகாந்தோடைய மருமகனா சில வருடங்கள் இருந்திருக்காரு. ஸோ அந்த ரஜினி வீட்டினுடைய அட்மாஸ்பியர், ரஜினியுடைய கருத்தியல், ரஜினியுடைய அரசியல், இதை எல்லாத்தையும் இவர் பக்கத்துல இருந்து பார்த்திருப்பாரு. அப்ப அதுல வந்து இவர் கன்வின்ஸ் ஆகிருக்கலாம், அல்லது அதை வந்து இவர் அடாப்ட் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் நடந்திருக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து பாஜகவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க தமிழ்நாட்டுக்குள்ள டிராவல் பண்றதுக்கு ஒரு வாகனம் தேவைப்படுது, யாராவது தேவைப்படும். ஆமா, அது பாஜகன்னு போர்டு போட்ட வாகனத்தை வந்து தமிழ்நாட்டு எல்லையிலேயே மக்கள் வந்து மடக்கி அப்படியே திருப்பி விட்டுறாங்க. அதனாலதான் அண்ணாமலைன்னு ஒரு பிரைவேட் வண்டியை இப்போ அடுத்து விட போறாங்க. ஸோ அந்த மாதிரி தனுசு வண்டியை அவங்க ரெடி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் என்னன்னா அடுத்தடுத்த நகர்வுகளில் தான் இது எப்படிங்கிறத நம்ம சரியாக சொல்ல முடியும். சார் நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்குமே இப்போ சமூகத்தில் வர ரூமர்ஸ் பற்றி தான் நான் சொல்கிறேன், இது என்னோட கருத்து கிடையாது சார். உதயநிதி சார் தான் பின்னாடி இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தோடு இருக்காரு. அவரை வந்து யாராலையும் எதிர்க்க முடியாத அளவுக்கு அவர் எங்கேயோ போயிட்டாரு. ஸோ திமுகவிலையும் எதிர்க்க முடியல. ஸோ அவர் எதிர்க்க ஒரு ஆள் வேணுன்றதுனால தான் அவங்க அனுஷ் அவர்களை வந்து விடுறாங்களோன்னு தோணுது. அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இந்த எதத்தின்னா பித்தந்தெளிங்கிற மனநிலையில் திமுக இருக்கு. விஜயை காலி பண்ணணும், விஜயை எதிர்க்கணும், விஜயை ஒழிக்கணும், அதுக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு கடைசியில் சீமானோடு ஸ்நேகம் வைக்கிற அளவுக்கு அவங்களுடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்கு. அதுல எல்லாம் மாற்றம் இல்லை. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்படி ஒரு ரூமர் வந்ததுன்னு கூட நான் நினைக்கிறேன். பட் அதே நேரம் விஜய்க்கு எதிராக கம்பு சுத்துவதற்கு தனுசு தான் சரியான ஆள் அப்படின்னு திமுக தரப்பு அல்லது உதயநிதி ஸ்டாலின் நினைச்சிருந்தாருன்னா அவரை வந்து எதிர்காலத்தில் யாருமே காப்பாற்ற முடியாது. என்ன காரணம்? அவர் விஜய் பத்தியும் புரியல, தனுஷ் பத்தியும் தெரியல. அதுதான் காரணமாக நான் நினைக்கிறேன். முதல்ல நீங்க என்னன்னா உங்களுடைய எதிரியினுடைய பலத்தை புரிஞ்சுக்கணும். அப்ப விஜயினுடைய பலம் என்னன்னே தெரியாம நீங்க விஜய்க்கு எதிராக கத்தி வீசுறதுக்கு தனுஷை ரெடி பண்றீங்க அப்படின்னா அது உண்மையிலேயே காமெடியாக தான் இருக்குது. ஸோ ஸ்டாருக்கு ஸ்டார் ஈக்குவலாக தான், ஐ மீன் ஈக்குவல் ஸ்டார் இல்லைன்னா கூட ஒரு மாதிரி ஸ்டார் இருக்காருன்ற மாதிரி தானே சார் வரும். இல்லை அப்படியெல்லாம் நம்ம சொல்லிட முடியாது. சினிமாவில் இருப்பதுனாலேயே எல்லாருமே விஜய்க்கு சரிசமமாக ஆகிட முடியாது. இப்போ வந்து ஒரு அஜித்தை இறக்குறாங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் சாணக்கியத்தனம் இருக்குப்பா, விஜய்க்கு அஜித்துங்கிறது ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடும், சரியாக இருக்கும். பட் ஆனால் தனுஷ் விஜய்ங்கிறது அது ஒரு சரியான போட்டி இல்லை. விட்டோம்னா மன்சூர் அலிகானே இறக்கி விஜய்க்கு போட்டினா எவ்வளவு இதா இருக்குமோ கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இதெல்லாம். ஸோ அதெல்லாம் இந்த ஆப்ஷன் கரெக்டா வராதுன்னு தான் நினைக்கிறேன். நிச்சயமாக இதுக்கு பின்னால திமுக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஓகே சார், அடுத்தபடியாக பார்த்தோம்னா சார் எல்லாருமே காலில் போய் விழுகிறாங்க.
தனுஷ் அவரோட காலில் விழுகுறாங்க. அதை ஃபுட்டேஜை பார்த்தீங்களா? ஏன்னா அவர் வாண்டடாக விழுகிற மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் அதிமுக அதை காலங்காலமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போவும் விழுறது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாகவே ஒரு மனிதன் காலில் இன்னொரு மனிதன் விழுவதுங்கிறது ஒரு மிகப்பெரிய அநாகரிகமான ஒரு செயலாக தான் நான் பார்க்குறேன். யார் விழுறானோ அவன் நிச்சயமாக அவனுக்கு அறிவு இல்லைன்னு நம்ம எடுத்துக்கணும். அல்லது இவரிடம் யார் காலில் விழுகிறானோ அவரிடம் இவன் எதையோ எதிர்பார்க்குறான் அப்படின்னு தான் அர்த்தம். அது அவன் அந்த நோக்கத்தோடு அவன் விழுகிறான் அப்படிங்கும்போது இவங்க அதை தடுக்கணும். அது யாராக, நான் தனுஷ் குறித்து சொல்லல, பொதுவாக சொல்றேன். யார் ஒருத்தன் காலில் விழுறானோ அவனை காலில் விழாத மாதிரி முதல்ல தடுத்துடணும். ஓகே. ஏன்னா அதுக்கடுத்து மனிதன் காலில் மனிதன் விழுதுங்கிறது ஒரு ஏற்கிற விஷயமே கிடையாது. ஓகே. அதையும் மீறி விழ வைக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பற்றி நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல. ஓகே சார், அடுத்தபடியாக இதில் இந்த பகுதியில் முக்கியமான கேள்வின்னா, அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்கள்லாம் அவங்க ரசிகர் மன்றத்தை சார்பாக நிற்க போகிறதா தகவல். சரி, இவர் சொல்லக்கூடிய வார்த்தையே ஒரு இந்துத்துவ முன்னிறுத்துற மாதிரி தான் இருக்குது. இந்து கடவுள்கள் பற்றின வார்த்தைகளை முன்வைக்கிறதா தான் இருக்குது. ஸோ இப்போ முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் ஓட்டெல்லாம் இவங்களுக்கு விழுமா? அதை பற்றின அவேர்னஸ் இருக்கா இவங்களுக்கு? அது தெரியாமல் பண்ணுறாங்களா? அதாவது முதல்ல தனுஷ் ரசிகர்கள் தேர்தல்னா மக்கள் ஓட்டு போடுவாங்களான்னு முதல்ல பாருங்க. அதுக்கப்புறம் முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் போடுற ஓட்டெல்லாம் அப்புறமா யோசிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரியான ஒரு ரசிகர் கூட்டம் தனுஷுக்கு கிடையாது. நீ முதல்ல புரிஞ்சுக்கணும், எல்லா நடிகர்களுக்கும் ரசிகன்னு ஒரு 10 பேர் இருப்பான். அவன் உண்மையிலே இதை ரசித்து ரசிகனாக இருக்கானா, இல்லை போஸ்டர் ஓட்டினா கொடி கட்டினா ஏதாவது ரிலீஸ் நேரத்தில் சில்லறை கிடைக்குங்கிறதுனால அப்படி மன்றம் வச்சிருக்கானா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அது அந்த மாதிரி பல பேருக்கு ஆட்கள் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஒரு விஜய்க்கு இருக்கிற மாதிரி, ஒரு அஜித்துக்கு இருக்கிற மாதிரி, ரஜினிக்கு இருக்கிற மாதிரி ஒரு பெருந்திரளான கூட்டம் தனுஷ் பின்னால இருக்கா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா ஒரு ஊருக்கு 10 பேர் 20 பேர் அப்படி இருப்பாங்களே தவிர, இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு சென்னையில் ஒரு மாநாடு நடத்துறாரு அப்படின்னா ஒரு சென்னையே குலுங்குற அளவுக்கு ஒரு கூட்டம் அவருக்கு இருக்கா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸோ அப்படி ஒரு ஊருக்கு 10 பேரை 4 பேரை வச்சுட்டு நீங்கள் தேர்தலில் நின்னீங்கன்னா அது எப்படி உங்களுக்கு வெற்றியை தேடி தரும்? ஓகே சார், அதுக்கு வாய்ப்பு இல்லை. இவ்வளோ நேரம் ரொம்ப நல்லா இருந்தது சார். இதே மாதிரி இன்னொன்று கால சந்திப்போம். நன்றி சார். நன்றி.